எங்க மதுரைக்காரங்க மெட்ராஸ்ல போனீங்கன்னா மெட்ராஸ் பாச தெரியலாம் மார்க்கெட்ல ஒரு கீரை கூட வாங்க முடியாது. இவன் போய் கேட்கிறான், அம்மா இங்கிட்டு தென் மாவட்டத்துல போனவன் கோயம்பேடு மார்க்கெட்ல போய், எப்படி கீரை? நான் நல்லா கீரை. நீ எப்படி கீரை? இல்லைங்க எப்படி கீரை? நான் நல்லா கீரை. மதியம் 3 மணி வரைக்கும் 2 பேரும் பட்டினியா கட்டினா காப்படி கீரை வாங்க. அதோட எங்க ஊர் பாசம் மெட்ராஸ்காருக்கு தேடி சிக்கல் தான். அவர் உருளைக்கிழங்கு வாங்க போன ஒரு மார்க்கெட்ல, ஏன்னா எப்படி உருளை, நீ எப்படி வேணா உருளு அப்படின்னு பூரா குப்பையில உருளிக்கிட்டு கிடக்க வேண்டியதான். இந்த மாதிரி ஒரே இடத்துல ஒரு 5 மாவட்டத்து பேச்சை நீங்க ரசிக்க போகிறீன்றது ஆனந்தம். இதான் சார் செவி செல்வம்னு வச்சாங்க. பணத்துக்கு அப்படி பேர் வைக்கல. ஏன் செவி செல்வம்னா அவ்வளவு விஷயங்களே. இப்ப பாருங்க, ரொம்ப நேரம் பேசினா வாய் வலிக்கு, ரொம்ப நேரம் பார்த்தா கண்ணு வலிக்குன்னு சொல்றோம். ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தேன் காது வலிக்குன்னு யாரும் சொல்ல போறது. காது அதுக்கு தான் இறைவன் திறந்த போதிலே வச்சது. நிரம்ப விஷயங்களே நீங்க இந்த வர்ற நாள்களில் கேட்க போகிறீர்கள். ஆனந்தம். கண்ணில் கூட அப்பப்ப கண்ணீர் வரும், எப்பயாதான் வரும். மூக்கு கூட எப்பயாதான் சலதோஷம் பிடிக்கும். ஆனா நாக்கு பாருங்க எப்பயுமே ஈரத்திலே இருக்கும். ஏன்னா உன்னுடைய வாயிலிருந்து வர வார்த்தை, உன் நாவில் இருந்த வார்த்தை வந்து ரொம்ப இனிமையான, மற்றவனை ஈரப்படுத்துற வார்த்தையா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 24 மணி நேரம் ஈரத்திலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறுப்பு நாக்கு. அதை இந்த மேடையில் நீங்க இப்ப கேட்டு ரசிக்கலாம்.